ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். விஜய் எந்த அரசியல்வாதியோட நீங்க ஒப்பிட முடியாது. இவர் டாப்பா போட்டிருக்கிறாரு, அவ்வளவுதான். பெரிய வித்தியாசமா ஒண்ணு. உடனே பார்த்தீங்கன்னா தலைகீழ் மாறிடுச்சு அரசியல். எத்தனை சீட்டு கொடுக்குற, எத்தனை கோடி கொடுக்குற, கள நிலவரமே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. போகலன்றதுக்கு விஜய் அதுக்கான காரணத்தை இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அத்தனையும் நொறுங்கி போன பிறகு 19% தான் கிடையாது. நீ சொல்லலாம் ஆதரவு, நான் சொல்றேன்ல, அரசியல் படம் ஃபிளாப் ஆச்சுன்னா சினிமா படம். அரசியல் நீங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டே பை டே ஒர்க் நடந்திருக்கணும், அது நடக்கல. இப்போ விஜயோட வீழ்ச்சிக்கு யார் காரணம்? அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல்ல ஒரு முகமா இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மே 4க்கு பிறகு என்ன பண்ண போறாருன்னு கேள்வி இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? என்ன பண்ண போறாரு புரியல. ரிசல்ட்டுக்கு பிறகு கேட்குறீங்க. அவர் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கும் மே 4க்கு அப்புறம்? சார், முதல்ல ஒரு விஷயம் சார், எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இந்த அரசியல் களத்துக்கு வந்த பிறகு இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாமே அவரை சார்ந்து தானே இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். சும்மா பேரளவுக்கு ஒன்றா ஊரில் இருக்கவங்களாம் இழுத்து விடலாம். அது எனக்கு செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணார், அவர் அதை பண்ணார், டிஎம்கே எனக்கு முட்டுக்கட்டை போட்டுச்சு, அது பண்ணுச்சு, இதை பண்ணி நீங்கள் எல்லாமே நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்லலாம். அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு தான் இங்கே இல்லை. நீங்கள் 2024 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 நீங்கள் கட்சி தொடங்குனீங்க. இந்த கட்சி தொடங்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு தான் நீங்கள் பண்ணீங்க. ஒரு 6 மாதம் கட்சி தொடங்கி நீங்கள் ஓட் படத்துக்கு போயிட்டீங்க. முதல்ல படத்தை முடிச்சுட்டு நீங்கள் அரசியல் வந்துருக்கணும் சார். நீங்கள் அரசியல் நீங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டே பை டே ஒர்க்கு நடந்திருக்கணும், அது நடக்கலை. 6 மாதம் நீங்கள் கோட் படத்துக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கோட் படம்லாம் ஊற்றி எல்லாம் மூணு பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிங்கன்னா அடுத்தது பூஜை போட்டிங்க அடுத்த படத்துக்கு. இதெல்லாம் யாரும் மறக்கலை. அது யாரும் மறந்தாலும் நான் மறக்கவே இல்லை. டேட் பை டேட்டாக தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் சரி அதாவது முடிச்சு சார் கோட் படத்தோட கடைசி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஜனநாயகம்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு பூஜை போட்டு அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்க. இறுதி படம் ஒரு இறுதி படம் சொல்லிட்டு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் எந்த ஆக்ஷனுமே இல்லை. பேர் கட்சி தொடங்கினீங்க, போயிட்டீங்க. ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க, போயிட்டீங்க. கொடியை வச்சுட்டு போயிட்டீங்க. கொடியை நீங்கள் அறிமுகப்படுத்திங்கன்னா அடுத்த நாள் உங்களுடைய வாகனம் பயணப்பட்டுருக்கணும் சார். கொடியை நீங்கள் கொடியை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்க. அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்யணும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் இப்போ எப்படி போகிறீங்களோ, வாகனத்தில் போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாகனத்தில் போயிட்டு ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் நீங்கள் கொடியை பார்த்தீங்கன்னா. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போனோம் சார், இங்கே இந்த சைடில் வேலூர் சைடில் போகிறேன். அங்கே யார் கொடியுமே இல்லை சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது யார் கொடியுமே இல்லை, ஒரு கட்சியோட கொடி மட்டும் இருக்குது. சரி, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு கட்சியா இல்லை பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு கட்சியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது டிஎம்டிகே கட்சி, விஜயகாந்தோட கட்சி. அப்போ எப்படி அந்த இடத்துல இருக்குது? இன்னொரு இடத்துல பார்க்குற பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் இதெல்லாம் இந்த பீடம்லாம் இருக்குது. ஆனால் மதிமுக கொடி மட்டும் பறக்குது. மற்றெல்லாம் வெறும் பீடம் இருக்குது, கம்பத்தை காணும். ரொம்ப பழமையாயிட்டு. ஸோ இப்போது இதுதான். அப்போது நீங்கள் இந்த கட்சியோட ஒரு நடவடிக்கையாக நீங்கள் கொடியேற்றத்தில் கூட நீங்கள் கிராமந்தோறும் நகரந்தோறும் கூட நீங்கள் பண்ணல. ஆரம்பிச்சிட்டீங்க. என்னன்னா கொடி நட விடலை, தடுக்கிறாங்க, இது தடுக்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் தடுத்தா நீங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கணும். கட்சி கொடி பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் நீங்கள் வைக்கணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. கட்சியை வளர்க்கணுன்ற எண்ணமே இல்லை. உங்களுடைய கற்பனைலாம் என்ன? முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நேராக போய் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துடலாம். இந்த கற்பனை உலகத்திலே இருந்தீங்க. அதனால் கட்சியை நீங்கள் வளர்க்க. அப்போது விஜயோட நடவடிக்கை தான் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம். இன்றைய தினம் நடக்கிற வரைக்கும் அந்த கரூர் சம்பவத்தை உட்பட எல்லாமே விஜயோட மனசாட்சியில் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டா போதும். மற்றவங்க யாரும் எந்த ஜட்ஜும் தேவையில்ல, எதுவும் தேவை.
விஜயோட ஒவ்வொரு அரசியல் அந்த நகர்வும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மையப்படுத்தி தான் இருக்குது, விஜயோட செயல்பாடு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் ஆகலை, நீங்கள் 24 மணி நேரம் ஆக்சஸ் ஆகணும் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா 24 ஹவர் நீங்கள் அவைலபிள் இருக்கும். ஆனால் நீங்கள் இல்லை. ஒரு 6 மணிக்கு மேலே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமே வருது, அதை உடைக்கலையே நீங்கள் அந்த விமர்சனத்தை. யாரோ ஒரு சேகுவாரா பேசுறான்ல 6 மணிக்கு மேல வந்து விஜய் வெளியில வர எல்லாத்துக்கும் விமர்சனத்தை பதில் கொடுத்துட்டு பதில் கொடுக்கறது இல்லை சார். நீங்க செய்கையில காட்டுங்கன்ற நான் இந்த இப்ப பாக்குறீங்க பரபரன்னு போறீங்க 5 மணிக்கு. என்ன ஏன் அவ்வளோ வேகம்? மக்கள் நிற்கிறாங்க, வாகனத்தை மெதுவாக செலுத்துங்க, பொறுமையாக போங்க. ஏன் ஸ்பீடாக போறீங்க? இந்த அவர் மேலே அதான் பொறுமையாக போகிறாங்க சார். இல்லை சார், நீங்கள் இப்போ நான் பார்க்குறேன் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போகிறீங்க, 35 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியுது. நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவ்வளோன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க, 20 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க, போதும். மக்கள் நிற்கிறாங்க. ஆனால் 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது சார், 10 மணி வரைக்கும். இப்போ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? வீட்டுக்கு தான் போகிறீங்க. சரி, அதுவும் பார்த்தேன். எப்போ எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போகிறேன் கிடையாது. வில்லிவாக்கம் முடிச்சிட்டிங்க, அண்ணா நகர் வழியாக வரீங்க, உள்ளே வந்துட்டு அரும்பாக்கம் வழியாக நேராக எங்கே போகிறீங்க? நேராக வந்து பனையூருக்கு போகிறீங்க. அப்போது இங்கே குற்றச்சாட்டு என்ன, 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது. உண்மையா? உண்மை. மனைவி என்ன சொல்கிறாங்க, அஃபிடேவிட்டில் 1000 வார்த்தை சொல்லலாம், ஆனால் தன் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ பார்த்துன்றாங்க. அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. அது நீங்கள் முதல்ல ஒத்துக்குங்க. நீங்கள் முதல்ல இப்போ ஜனநாயகம் படம் லீக் ஆகிடுச்சு, என்ன தகவல் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த படத்துக்காக இன்னொரு படம் வந்து நடிச்சு கொடுக்குறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு வந்து சார் ஒரு விஷயம் சார், முதல்ல எல்லாரும் சொல்லும் போது நான் முரண்பட்ட போது எல்லாரும் என்ன கடிச்சு கொதாரணா என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து இந்த ஜனநாயகம் படம் கடைசி படம் கிடையாது, அவர் இன்னொரு படம் நடிக்கிறாரு அப்படின்னு வந்திருக்கு. இல்லைங்க அப்படி கிடையாதுங்க, அவர் அடுத்து நடிக்க மாட்டாரு. இல்லை சார், படம் வந்து இதை கடைசி படமாக கூட அறிவிச்சுட்டு அது மூலமாக அந்த படத்துக்கு பெரிய அளவில் ஹைப் ஏற்றுறாங்க. கடைசி படம்ன்றதுனால எல்லாரும் வந்து எப்படி சுடுகாட்டில், அதான் உதாரணம் சொன்னேன், சுடுகாட்டில் எப்படி கடைசியாக வந்து உள்ள பாடியை தள்ளும் போது முகத்தை பாருங்கன்னு சொன்னோன்னா திபு திபுன்னு ஓடி வருவான், மூளைக்கு இருக்கிறவங்களாம். என்ன கடைசியாக இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுங்க, அதுக்கப்புறம் எரிய விட்டுருவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்டினா கடைசி படம் ஒரு காலகட்டத்திலே இவர் வந்து இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்லையும் சொல்லிட்டே வந்தாங்க. இவர் சொல்கிறாரோ இல்லையோ அந்த பேர் அந்த இவருக்காக கோவக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதான் கடைசி படம். அப்போது நான் சொன்னேன், இல்லை விஜய் வந்து அடுத்து படம் நடிக்கிறாரு, அட்லியோட படத்தில் நடிக்கிறாரு, அட்லிகிட்ட கதையெல்லாம் கூட கேட்டார், இது வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க, இது வந்து கடைசி படம் சொல்லிட்டு ஒரு ஹைப் ஏற்றி படத்தை ஓட வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட வந்து என்னென்னா கடைசியில் அந்த படம் வந்து சொதப்பலாகி எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ என்ன சொன்னேன் கேட்டால், அந்த படம் ஓடலை, அந்த படம் ஓடாதனால, அதை வெளியிட முடியாதனால, இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆனதுனால அதை ஈடுகட்டுறதுக்கு இன்னொரு படம் நடிக்கிறாரு. யார் ஈடுகட்டுறதுக்கு? தயாரிப்பாளர் கேட்டாரா? அப்படி ஏதாவது கேட்டாரா? கேட்கவே இல்லை. ஸோ இதுதான். அப்போது ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் தனியாக இன்னொரு படம் நடிக்கிறதா இருக்குது. இன்னொரு படம் இல்லை, இன்னொரு படத்தை இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போவாது நம்புங்க. இந்த படம் 70 மட்டுமே கிடையாது, 71 நடிக்கிறாரு, 72 நடிக்கிறார், 73 நடிக்கிறார். ஸோ தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறார். அப்போ அரசியல் சார், அரசியல் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுல்ல, அரசியல் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அரசியலில் நீங்கள் நடிக்கிறா தானே இருந்தீங்க, அரசியல் நடிச்சுட்டு தானே இருந்தீங்க. இப்போ சர்ச்சில் வந்து முட்டி போட்டு போகிறது, பூர்ண கும்பம் அப்படியே வந்து கவுந்தரிச்சு படுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நடிப்பு அரக்கன் தானே உங்களை வெளியே காட்டுறீங்க. நீங்கள் இதுவே படம் தானே. அரசியல் படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா சினிமா படம் நடிக்க வந்துடுவார். இப்போ அரசியல் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு, அது படம் ஃப்ளாப் ஆக போகுது. இந்த கூட்டத்தெல்லாம் நம்பாதீங்க சார். இந்த கை காட்டுற கூட்டம்லாம் இருக்கு பாருங்க, என் கண் கூட பார்த்தேன். எல்லாமே ஓட்டு இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான், கையாட்டுறான். ஏன்னா இந்த கையாட்டி ஏமாந்து நிறைய பேர் இருக்கிறான். சிரஞ்சீவி ஏமாந்துருக்கிறான், பல நடிகர்கள் ஏமாந்துருக்கிறாங்க. அதுல இருந்தா விஜய் வந்து வேறுபடுறாருன்னு எல்லாம் சொல்றாங்களே. எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் தாண்டி நீ கூட்டம் வந்து என்ன வேறுபடுறாரு மட்டும் சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து தாண்டி என்ன வேறுபடுறாரு அது மட்டும் சொல்லுங்க. என்ன வேறுபடுறாரு? ஒரு வேறுபாடும் கிடையாது. அவர் தொப்பி போட்டிருந்தாரு, இவர் தொப்பி போடல, டோப்பா போட்டுருக்கிறார், அவ்வளோதான் வித்தியாசம். வேறுபாடு இதுதான். அவரை சொட்டையை மறைக்கிறதுக்கு வந்து கேட்டால் தொப்பி போட்டிருந்தாரு, வெள்ளை கலர் தொப்பியை போட்டிருந்தாரு, இவர் வந்து டோப்பா போட்டிருக்கிறாரு, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. வேணா ஒன்றா சொல்லுங்கள், அறிவில் வித்தியாசம் இருக்கா? ஆமாம், எஸ், அது வந்து எம்ஜிஆர் அறிவாளி. ஏன்னா போன்ற பெரிய பத்திரிகையாளர்களை வந்து நேருக்கு நேர் வந்து அவர் நேர்காணல் கொடுத்தவர். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே பயப்படுறீங்க. அப்படி வேணால் சொல்லுங்கள், அறிவில் வந்து டிஃபர் சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் வந்து ஆளுமையிலலாம் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சார். நான் தான் சொல்கிறேன், என்ன வேறுபாடு இருக்கு? நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது அது மாதிரி இருக்கா?
திமுக நடத்துகிற கூட்டத்திலே இல்லை ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஏதாவது கலந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் திமுகலேயே கிடையாது. உங்கள் அப்பா திமுககாரனா தன்னுடைய அனுதாபியாக தன்னை காட்டிக்கிட்டார். அதன் மூலமாக ஒரு அதன் மூலமாக சில ஒரு அரசியல் லாபங்கள் அவருக்கு கிடைச்சிது. படங்களுக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. கலைஞருக்கு நெருக்கமானவங்க போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெருமை கிடைச்சிது. இப்படிலாம் அனுபவிச்சாங்க. அப்போ தன் மகனை ஒரு நடிகனாக நிலைநிறுத்தத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரசியல் பலமும் ஒரு கிடைச்சது. இதெல்லாம் இல்லைன்னு மறுத்த முடியுமா? இன்னைக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு. உன்னுடைய உன்னுடைய வளர்ச்சிக்கு, அரசியல் சினிமா வளர்ச்சிக்கே திமுக துணை நின்று இருக்கு. நீயே தானே சொல்கிற, திமுக வாக்களிச்சோன்னு நீ சொல்லலாம் ஆதரவு நான் சொல்கிறான்ல, அவர் கருப்பு சவுப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டாருன்றான். அப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இதே நின்னீங்களான்னு கேட்டால் இதே ஜெயலலிதா கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு இப்படி நின்னீங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா பயப்படுற ஆளாக நானும் இப்படி காட்டுறீங்க. ஆனால் அது சாட்சி ஆதாரமாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஒருபோதும் நீங்கள் எம்ஜிஆரோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க, விஜயகாந்தோடவும் ஒப்பிடாதீங்க, யாரோடும் ஒப்பிடாதீங்க, சீமானோட ஒப்பிடாதீங்க. விஜய் எந்த அரசியல்வாதிகளோட நீங்கள் ஒப்பிட முடியாது. அப்படி மேன்மைப்பட்டவரா கிடையாது, மேன்மைப்பட்டவர் கிடையாது. எல்லா வகையிலும் பலவீனம் கொண்டவர். அது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பலவீனம் தான். எந்த ஒரு மனைவியும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர் மனைவி போய் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு எனக்கு சோறு போடலை, என்னை வீட்டுக்குள்ளே விடலை, அசிங்கம் இல்லை சார். நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் என்ன பெருசாக பாதிக்கலன்ட்டு. பொறுமையாக இருந்து பாருங்கள், பாதிக்குதா இல்லையான்னு தெரியும். இங்கே எல்லாரும் ஒரே நிலை கிடையாது. புரியுதா சொல்கிறது? அதெல்லாம் அந்த காலம் எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் நிலையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ பொருளாதாரம் ஆட்டி படைக்குது, எல்லாமே ஆட்டி படைக்குதுங்க. 20% வரைக்கும் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. தாவேகா எதிர்க்கட்சி நிலைக்கு வர வாய்ப்பு. அது எப்போ நடந்துச்சுன்னா ஜானி என்கிட்ட சொன்னார் 19% சயின்ஸ் படி, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், சயின்ஸ் படி அவருக்குன்னா யாருக்கு? விஜய்க்கு. அவருக்கு சயின்ஸ் படி 19% கிடைக்கும் தான் சொன்னார். அப்போ அந்த கரூர் சம்பவம் கிடையாது. அது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைவர்ஸ் வழக்கு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா மனைவிக்கு கடன் கொடுத்த கதைலாம் தெரியாது. அப்போ திரிஷாவோட பார்த்தீங்கன்னா தனி விமான பயணம், திரிஷாவோட அந்த திருமண பயணம்லாம் தெரியாது. அப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் பார்த்தீங்கன்னா எப்போ அதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு பெரிய தலைவர், பெரிய சிறந்த அறிவாளி, கட்சி ஒரு கொள்கைப்படி நடத்தக்கூடியவர், மிகப்பெரிய பரோபகாரி, மக்கள் சேவையில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், உண்மையாக இருக்கக்கூடியவர், வரி ஏய்ப்பெல்லாம் செய்யாத உண்மையாக இருப்பார், இரவு பகல் பார்க்காம பார்த்தீங்கன்னா அரசியலில் உழைப்பார். இது அத்தனையும் நொறுங்கி போன பிறகு 19%லாம் கிடையாது, ஒரு 12% வேணால் கிடைக்கும். இது அத்தனையும் நான் சொன்னதுக்கு அத்தனைக்கும் நீங்கள் ஒரு பர்சன்ட்டை குறைச்சிக்கிட்டே வாங்க. அதுவே அவருடைய வெற்றி தானே. விஜயகாந்த் வருகையின் போது 8% வாங்கியிருந்தாரு, ஒரு 12ங்கிறது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க சார். 12% பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் குட்டி போடாது, 13-14 ஆகாது. இதே நீங்கள் ஒரு 15-16% வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் கூட்டணி பேரத்துக்கு உங்களுக்கு தேடி வருவாங்க. அதே நீங்கள் 15க்கு உள்ளே வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 10லேருந்து 15க்குள்ளே வாங்கினீங்கன்னா நீங்கள் எந்த கட்சி கூட்டணிக்கு போகலான்ற அந்த யோசனை உங்களுக்கு வந்துடும். இதே நீங்கள் ஒரு 16-17% நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட கூட்டணிக்கு வரத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. இந்த சின்ன ஒரு புரிதல் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய 10-12% பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன், சீமான் தனித்து தான் போட்டிடுறாரு, அவர் 8.5% வாங்கியிருக்கிறார். சீமான் பார்த்தீங்கன்னா என் தலைமையை ஏற்றுக்கிறவங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எடப்பாடி போவாரா? ஸ்டாலின் போவாரா? போக மாட்டாங்க, எந்த கட்சியும் பண்ணாங்க. ஆனால் இதே சீமான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 16% வாங்கிடுறாரு, 17% வாங்கிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைன் நிற்பாங்க. நான் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிறோம், அதுக்கு தான் அவர் உழைக்கிறார், உங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கிறோம், உங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கிறோம், உங்களை முதலமைச்சரை நாங்கள் ஆக்குறோம், அப்போ வந்துடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பர்சன்டேஜ் ஏறணும். இப்போ 10% 12%லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றா கூட்டணிக்கு போகலாம் ஒரு கட்சிக்கிட்ட. பாருங்கள், என்கிட்ட ஒரு 12% இருக்குது, எத்தனை சீட்டு கொடுக்குற, எத்தனை கோடி கொடுக்குற. இப்போ எப்படி இந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், இது ஊருக்கு 5000 ஓட்டு இருக்குது அது விஜயகாந்துக்கு. இப்போ 5000-10,000 ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பே நிறையமாக போகுது. அப்போ எனக்கு தேவை 10 சீட்டு கொடுங்க, இவ்வளோ தொகை கொடுங்க கேட்டு வாங்கினாங்களா? எப்படி வாங்கினாங்க? விஜயகாந்த் அன்னைக்கு வாங்கின அந்த பர்சன்டேஜ் அது அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகலை, மேலே மேலே கரைஞ்சி இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னே அவங்களுக்கு தெரியாது. மிஞ்சி போனால் 0.5ன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஊருக்கு 5000 ஓட்டு இருக்குது. அந்த 5000 ஓட்டு திமுகவுக்கு சாதகமாகலாம். ஏன்னா கள நிலவரம் அப்படி இருக்குது.
அப்போ என்ன சார் பிடிச்சி அமைக்க போடுங்க, இது அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன வந்து பண்ணணும் பார்த்து பண்ணிக்கலாம். ஒரு 10 சீட் தானே, ரைட் கொடுங்க. தொகுதிக்கு 10 கோடியா, ரைட் 100 கோடி அனுப்பி விடுங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், உள்ள மாட்டிக்காச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குறைச்சல் அனுபவிக்கிறாங்க, அது வேறு விஷயம் வச்சுங்களேன். அரசியல் பேச தெரியல அந்த மாதிரி, புரியுதுங்களா? அரசியல் ஒரு மேடையில் வந்து கணீர்னு குரல் கொடுத்து பேசுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது சார். கணீர்னு அப்படியே தொண்டையை கணச்சிக்கிட்டு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு ஜெயலலிதா மாதிரி நினச்சிக்கிட்டு பேசலாம் கூடாது. ஜெயலலிதா இது வரைக்கும் மேடையில் ஏதாவது ஒரு பிறந்து ஒரு வார்த்தை பார்த்துருக்கீங்களா? ஜெயலலிதா மேடையில் பேசும்போது எழுதி வச்சு படித்தாலும் சரி, இல்லை மேடையில் பேசணும் ஒரு வார்த்தை பிறழ்ந்து பேசுறது கிடையாது. இதுதான் ஆளுமைன்றது. நீங்கள் வந்து முதலமைச்சர் உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா வந்து அண்ணனுடைய ஆட்சியில் வந்து பாலியல் குற்றமும் போதை கலாச்சாரம் மட்டும்தானே இருக்குது, வேறு என்ன குறை சொல்ல முடியும் நீங்கள்? இதுதான் மிகப்பெரிய குறைய. அப்போ புரியுதுங்களா என்ன அரசியல் புரிதல் இருக்குது? தொண்டையை வந்து அப்படியே கணச்சிக்கிட்டா மட்டும் போதாது, தன்னை அப்படியே பெரிய ஒரு பெருந்தலைவராக தன்னை நம்ம நினச்சிக்கிட்டு பேசுறது கிடையாது. என்ன பேசுகிறோம், அவர் எவ்வளோ சங்கடப்படுறாரு பாருங்க. உங்களுக்கெல்லாம் வந்து தேவையான சீட்டையும் கொடுத்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கான வந்து செலவினங்களும் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சங்கடம். இப்போ புரியுதுங்களா? இங்கே விஜயகாந்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் இல்லாதவர்கள் தான் பல முறை வந்து அவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் நல்ல மனிதர், சிறந்த மனிதர், அதெல்லாம் நான் குறைய சொல்லலை. பல பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனாலும் கூட வந்து அந்த அணுகுமுறை சரியாக தெரியாதனால ஒரு கட்டத்தில் ட்ரோல் மெட்டீரியல், அதுவும் நம்ம ஆளுக்கு சொல்லணுமா? ஒரு தடவை துப்புனா போனாலும் போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த தூன்ற வார்த்தையை போட்டுனே இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அது மாதிரி வந்துக்கிட்டுனா அரசியலில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாலேஜ் சொல்கிறேன், விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து இன்னும் நிறைய பாடங்கள் படிக்கணும் சார். ஆனால் அதுக்கான அவகாசம்லாம் அவருக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு. இல்லை, குறிப்பாக வந்து மத்திய இணையமைச்சரான ராம்தாஸ் அத்வலே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் என்டிஏக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா விஜய் கூட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு சார், அவங்களாம் வந்து தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரியாத பேசிட்டு இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் களத்தில் என்ன கள நிலவரமே தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாங்க. உளவுத்துறைகள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு அவங்க பேசுறது சார். இவர் வந்து விஜய் இவ்வளோ வாங்கிறாரு அவ்வளோ வாங்கிறாரு சொல்லிட்டு. இங்கே உளவுத்துறையாக இருக்கட்டும் அல்லது வந்து பத்திரிகையோட கருத்து கணிப்பாக இருக்கட்டும், டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும் சார். அன்னைக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி அன்னைக்கு இப்படி சொல்கிறாரு, நாளைக்கு என்ன நிலவரம் சொல்ல முடியாது சார். ஒரு நாளில் கதையே மாறிடுச்சு சார். ராஜீவ்காந்தி மரணத்தில் ஒரே ஒரு நாள் அந்த மரணம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா தலைகீழ் மாறிடுச்சு அரசியல் டோட்டலாக. கலைஞரை தவிர எல்லாரும் வந்து தோல்வி, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அதனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு நாளில் வந்து அரசியலில் பல மாற்றம் தலைகீழ மாறக்கூடிய சூழல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் கூட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு மீசை முகத்தா சித்தப்பான்னு சொல்லலாம், அந்த கதை தான் இதெல்லாம். அவனுங்கெல்லாம் முதல்ல நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட அரசியல் தற்போதுமே தெரியாமல் ஒரு 2000 கிலோமீட்டர் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை வந்து சோர்சஸ் மூலமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள், அதுவும் யார் சோர்சஸ் கேட்டால் ஒரு பொதுவான நபர்கள் யாரும் கிடையாது, பத்திரிகையாளர்களும் கிடையாது. இவங்க கொடுக்குறது கேட்டால் கட்சியில் இருக்கிறவங்க கொடுக்குற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உளவுத்துறை கொடுக்குற தகவலை வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாய்ப்பத்தல் போடுறது. களத்தில் என்ன நிலவரம், இன்றைக்கி திமுகவை அசைக்க முடியல, திமுக இருக்கிற கூட்டணி கட்சியெலாம் அசைக்க முடியல, இதுதான் உண்மை. அப்படி எப்படி ஒரு சலசலப்பு இருக்கலாம். ஆனாலும் வந்து கடைசி ஒரு வாரம் கொண்டு வந்துட்டாங்கல்ல, முணுமுணுப்பு சலசலப்புலாம் இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஸ்ட்ராங் ஆக்கி விட்டாங்கல்ல. இப்போ என்ன, காங்கிரஸ் முரண்பட்டு நிற்குது, இன்னும் ஜெல் ஆகலை. காங்கிரஸ் தவிர மீதி எல்லா கட்சியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையம். கமல்லாம் வந்து சீட்டே கொடுக்கல, ஆனால் பயங்கரமாக உழைக்கிறார். இது அப்படியே வீறு கொண்டு பாடல்கள்லாம் வெளியிடுறாரு, வீறு கொண்டு எழுந்திருக்கிறார். அப்போது இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் தான் இன்னும் ஜெல்லாகாமல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனை. அதனால் வலிமையாக இருக்குது கூட்டணி. இன்னைக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கூட்டணிக்கு ஏன் வந்து விஜய் தலைமையை நோக்கி போகலன்றதுக்கு விஜய் அதுக்கான காரணத்தை இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன் வரல கூட்டணிக்கு? சாதாரண உதிரி கட்சிகளோட ஏன் வரல? யார் தடுத்து நிறுத்துறா? இதெல்லாம் உணர ஆரம்பித்தா பரவாயில்ல. அதெல்லாம் விஜய் வந்து உணர்ந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரிலாம் மாற்றவே இல்லை. ஒரே எதிரி என்ன, இங்கே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத அரசியல் யார் செஞ்சாலும் அவங்க எதிரி தான். கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க, இவங்களோட கூட்டணி இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட யாருடையும் எனக்கு கூட்டணி கிடையாது, நான் தனித்தே நிற்கிறேன்.
எனக்கு 2 பேரும் ஒரே சமமான எதிரி தான், 2 தேசிய கட்சிகளும் எனக்கு சமமான எதிரி தான். நின்று அடிச்சிருந்தீங்கன்னா அப்போ பரவாயில்ல. நீங்கள் எதுவுமே பண்ணலை, இப்போ தனித்து போட்டிடுறீங்க. ஆனால் அந்த தனித்து போட்டிடுறதுக்கான காரணம் என்ன சொல்லவே இல்லை. யாருமே கூட்டணிக்கு வரல. ஏன் வரல? எதுவுமே விளக்கவே இல்லை. புரியுதுங்களா? இல்லை, எங்களுடைய நோக்கமே எனக்கு தான் நாங்கள் தனித்து போட்டிடுறது தான். இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சியும் வந்து பாருங்க, 2 தேசிய கட்சி, 2 திராவிட கட்சி, 4 கட்சியும் எதிர்த்து நாங்கள் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னியா? அதுவும் சொல்லலை. ஸோ விஜய்க்கு வந்து அரசியல் தெளிவு இல்லை சார், அரசியல் அறிவும் இல்லை, அரசியல் தெளிவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் விஜய்க்கு மைனஸ். இப்போ விஜயோட வீழ்ச்சிக்கு யார் காரணம்? மீண்டும் சொல்கிறேன், விஜய் தான் காரணம். மற்றவர்களாம் நீங்கள் காரணம் சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்கன்னா நம்ம தலையாட்டி போக முடியாது. உள்ளபூர்வமாக சொல்கிறேன், விஜய் தான் காரணம். விஜய் அலை வீசலை, விஜய் மீது ஒரு அனுதாபம் இல்லை. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற அந்த எண்ணம், அரசியல் ரீதியாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும் இல்லையா? அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு உழைக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு உழைக்க வேணாம், அரசியல் கட்சியை வளர்க்கறதுக்கு உழைக்கல விஜய் இது வரைக்கும். அப்போ எப்படி நீங்கள் மக்களுக்கு உழைப்பீங்க? அப்போ மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறீங்க. சும்மா அந்த தற்கொலை கூட்டங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து இத்தனை பர்சன்ட் வந்து அத்தனை 10%, 12% ஆகினா அதெல்லாம் அடுத்த தேர்தலில் 8, 7 ஆகி 6 ஆகி காலியாயிரும் சார். சிரஞ்சீவி கதையாயிரும். யாரோ சொன்னாங்களே வந்து பிஜேபி ஒருத்தர் சொன்னார் சொன்னீங்களே, கடைசியில் அவர் என்ன சொல்வார், கூட்டணிலாம் வேண்டாம், கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிருங்கன்னு. சரத்குமார் எழுதி கொடுத்து வரல, சரத்குமார் நிலம வரலாம். அல்லது வேணா உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இப்படி சொன்னால் நம்ம அப்படி போகிற மாதிரி இருக்கும். கமலும் கிட்டத்தட்ட அப்படி தானே சார். கமல் பேசாத பேச்சா? ஒரு இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை எப்படியெல்லாம் கட்டமைச்சு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. சொந்த படம் பிரச்சனைக்காக தானே நீ கடையை விரிச்ச. ஆனால் என்னெல்லாம் பேசுனீங்க? திமுக டிவியை உடைச்சிங்க, நல்லா இருக்க டிவியை உடைச்சிங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. இப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் இப்போ பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் அன்னைக்கு பேசுன பேச்சலாம் அப்படியே இருக்க தானே சார் செய்யுது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி சார்.